ஒரு 10 வருஷம் முன்னாடி மேக்கப் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கும் இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னெல்லாம் பார்க்குறீங்க? சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நம்மளோட கஷ்டத்தை அங்கே ஷேர் பண்ணும்போது, இந்த கஷ்டம் இருக்கா, இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா, மேக்கப் தானே வந்து போட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் இந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 80% அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லா ப்ரொஃபஷன் மாதிரி இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனான்னு கேட்டவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ இருக்கா, தூக்கம் இருக்காமல் இருப்பாங்களா, பேக் பெயின் இருக்கா, கால் வலிக்குதா, இவ்வளோ நேரம் நிற்கணுமான்னு நம்ம தானே பதிவு பண்ணோம். நிறைய பேருக்கு இப்போ என் ப்ரொஃபஷன் பற்றி, உங்கள் ப்ரொஃபஷன் பற்றி பேசிக்காக எனக்கு அவ்வளோ தெரியாது, பட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் உங்கள் இடத்துல உட்காரும் போது இவ்வளோ ஸ்டடியாக நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு பேக் பெயின் வருமா, கால் வலி வருமானு உங்களுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி எங்கள் ப்ரொஃபஷனை பற்றி நாங்கள் வெளியே சொல்ல ஆரம்பிச்சும் போது நிறைய பேர் மதிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி சொல்லலாம், 10 இயர்ஸ் முன்னாடி மேக்கப் பண்ண போனால் வெயிட் பண்ணுங்க, இருங்க, வந்துட்டீங்களா, ஏன் அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க, இப்போல்லாம் இது கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் போனால் ஐயோ என்ன நீங்கள் ஆன் டைம் வந்துட்டீங்க சொன்ன மாதிரி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்கேன். ஒரு மண்டபத்துக்குள்ளே ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசின ஒரு கிளைண்ட்டு, ரொம்ப மரியாதை குறைவாக பேசின கிளைண்ட்டு, இப்போ போகும்போது அதே மண்டபத்தில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உட்காந்து நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொன்ன அந்த ஒரு கிளைண்ட்டும் இருக்காங்க. ஸோ அந்த மண்டபத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி இப்படி திட்டினாங்க, இன்றைக்கி சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புகிறாங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுன்னு. இது எல்லாமே நிறைய மெமரிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களும் ஒருத்தங்க இல்லைல்ல, வேறு பேர், வேறு கேரக்டர், இப்படி தான் இருப்பாங்கன்றது. ஸோ 80% நல்லா இருக்குது இந்த ப்ரொஃபஷன். இப்போ இன்னும் 20% மாறினா பெட்டராக இருக்கும். எல்லா கஷ்டப்படுற ப்ரொஃபஷன் மாதிரி இந்த ப்ரொஃபஷன்லேயும் கஷ்டம் இருக்குது. எல்லா ஹாப்பியாக இருக்க எல்லா ப்ரொஃபஷன்லையும் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, சாட்டர்டே சண்டே ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்கன்னா உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ எங்கள் ப்ரொஃபஷன் உனக்கு என்னப்பான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்களை மட்டும் அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்களும் கஷ்டப்படுறோம், நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். பட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ 26ல் பார்க்குற பார்வை நல்லா இருக்குது.